சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்கே புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையின் விவரம் என்ன? பாலிவுட் வட்டாரங்களில் நடிகர் நடிகை தேர்வு நடத்தி மோசடியில் ஈடுபடும் கும்பல்கள் பல காலமாக சுற்றி வருகின்றன. பிரபலமான நிறுவனத்தின் பெயரில் சமூக வலைத்தளங்களில் போலியாக அறிவிப்புகளை வெளியிட்டு ஆடிஷன் நடத்துகிறோம் என்ற பெயரில் இவர்கள் நடத்தும் மோசடிகளால் சினிமா புரொடக்ஷன் நிறுவனங்கள் அவப்பெயரை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வாய்ப்பு கேட்டு வருபவர்களிடம் பணம் பறிப்பது, பெண்களிடம் ஆடிஷன் என்ற பெயரில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவது என்று இவர்களது அட்டகாசம் தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது சிவகார்த்திகேயனின் எஸ்கே புரொடக்ஷன்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தங்களது நிறுவனத்தின் பெயரில் யாரேனும் அத்துமீறலில் ஈடுபட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக விளங்கி வரும் சிவகார்த்திகேயன் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் மூலம் பல திரைப்படங்களை தயாரித்து வருகிறார். கனா, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு, ஓடு ராஜா, வாழ், கொட்டுக்காளி, தாய்க்கிழவி போன்ற வெற்றி படங்கள் எஸ்கே புரொடக்ஷன்ஸ் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அவரது தயாரிப்பு நிறுவனத்தை பயன்படுத்தி சிலர் மோசடி செய்து வருவதாக அந்த நிறுவனத்திற்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான வாட்ஸ்அப் மெசேஜ்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன் சார்பில் அறிக்கை ஒன்று பகிரப்பட்டுள்ளது. அதில் எங்கள் நிறுவனத்தின் திரைப்படங்களுக்கான நடிகர்களை தேர்வு செய்யப்படுவது இயக்குநர்களோ, ஒருங்கிணைப்பாளர்களோ, காஸ்டிங் ஏஜென்ட்டுகளோ அல்லது வேறு ஒரு நபர்களோ தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. எஸ்கே புரொடக்ஷன்ஸ் வெளியிடும் எந்த ஒரு அறிவிப்புகள் மற்றும் தகவல்கள் தங்களது அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தளத்தில் மட்டும்தான் வெளியிடப்படும். இது தொடர்பாக வாட்ஸ்அப் செய்திகள், மின்னஞ்சல்கள், அழைப்புகள் அல்லது சமூக வலைத்தளங்களை நம்ப வேண்டாம். சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் பெயரை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த நிறுவனம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.